ஃபர்ஸ்ட் எபிசோடோட தொடக்கத்துல ஒரு மலை பகுதியில் ஒரு பெரிய பங்களா வீடு, அங்க ஏதோ ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. அங்க நிறைய கேக்கெல்லாம் செதறி இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. பெரிய பார்ட்டி நடந்திருக்கிற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு. கட் பண்ணா எல்லாருமே ஹாஸ்பிட்டல் இருக்காரு. அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய பணக்காரர் ரொம்ப அப்செட்ல இருக்காரு. அங்க ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு இந்த பணக்காரர் கிட்ட ஐயா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த பணக்காரர் இப்ப என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும், அந்த சிலையை உடச்சு போட்டதுனால தான் இதெல்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்ல வரியா அப்படின்னு பேச்சு நிறுத்திடுறாரு. அந்த நேரத்துல டாக்டர் வந்துடுறாரு. அந்த பொண்ணுக்கு பயங்கரமா தலையில அடிபட்டு இருக்கு, சாரி எங்களால காப்பாற்ற முடியலன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு யாருன்னா அந்த பணக்காரர் இருக்காரு இல்லையா, இவருடைய மகள் தான். இது இவருடைய 2வது மகள். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த பெரிய பங்களாவை விலை கொடுத்து வாங்கி அந்த ஃபேமிலி இங்க வந்திருப்பாங்க. அவங்க ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி. பெருசா இந்துக்களுடைய நம்பிக்கை மேல அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஈடுபாடு கிடையாது. இப்போ அவர் வந்துட்டு இங்க வந்த உடனே இந்த சிலை ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இது எதுக்கு இங்க நடுவில் இருக்கு, இந்த லுக்கையே கெடுக்குது, இது தூக்கி போட்டுருங்கன்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற ஆட்களும் அதை வந்துட்டு இடிக்க பாக்குறாங்க. அப்ப இந்த வேலை செய்யறவர் இருக்காரு இல்லையா, நான் பல வருஷமா இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஐயா, என் குடும்பம், என்னுடைய மனைவி, மகள், மகன் எல்லாரும் இங்க தான் இருக்கும். இந்த சாமி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி, நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஐயா, இது நமக்கு தீங்கு விளைவிக்கும்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே சாமி சிலையை கீழே போட்டுட்டாங்க. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஒருத்தனை வேகமா போலீஸ் எல்லாம் துரத்திட்டு போறாங்க. இந்த அக்கா இருக்கா இல்லையா, அந்த இறந்து போன பொண்ணுடைய அக்கா வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்து அந்த பையனை போட்டு அடி அடி நடிக்கிறா. போலீஸ் வந்து யாரு கிட்ட இந்த மாதிரி எல்லாம் அடிக்கிறீங்க, அக்யூஸ் மேல கை வைக்க நீ யாருன்னு எல்லாம் மிரட்டுறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு நான் நிறைய உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறாங்க. கட் பண்ணா முன்னத்த நாள் நடந்த சம்பவம். முன்னத்த நாள் இந்த அக்காவுக்கு வந்துட்டு வெட்டிங் ஆனிவர்சரி இருக்கும். அவங்க அப்பா ஒரு டைமண்ட் நெக்லஸ் பரிசா கொடுத்து நைட்டுக்கு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன், நீயும் உன் கணவரும் வந்துட்டு நல்லபடியா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு அவ ஹஸ்பண்டுக்கு நடுவில் நிறைய ரொமான்ஸ் எல்லாம் நடக்குது. இதே நேரத்துல அந்த தங்கச்சி இருக்கா இல்லையா, இறந்து போன பொண்ணு, அவ வந்து குளிச்சிட்டு இருக்கும்போது யாரோ அவளை வாட்ச் பண்ற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீலிங் வருது. அவ யாராவது வாட்ச் பண்றது அப்படின்னு வெளியே வந்து பாக்குறா, யாருமே இல்ல. அப்ப வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட என்ன யாரோ வாட்ச் பண்ற மாதிரி இருக்கமா அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்றா. அதுக்குள்ள டைம் வேஸ்ட் பண்ணாம போய் கிளம்பு, நைட் பார்ட்டி இருக்குன்னு சொல்றா. இங்க பாக்குறீங்க இல்லையா வீடியோல இந்த பையன், இவன் வந்துட்டு அந்த வேலை செய்யற ஆளுடைய மகன் தான். அவளுடைய மகளும் அங்கதான் வேலை பாப்பா, அவங்க வைஃபும் அங்கதான் சமையல்காரியா வேலை பாப்பா. நைட்டுக்கு உனக்கு நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்க, உனக்கு எது பிடிச்சிருக்கோ போய் போட்டுட்டு ரெடி ஆகுன்னு சொல்றா. இந்த நேரத்துல அவங்க அக்காவும் நைட்டு பார்ட்டிக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. அவங்க அக்கா வீட்டுக்காரர் வந்துட்டு ஜன்னல் பக்கத்துல இருந்து சிகரெட் பிடிக்கிறாரு. அந்த நேரத்துல அந்த வீட்டு வேலைக்காரனும் அந்த பொண்ணு இறந்து போன பொண்ணு அவ வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சண்டை போடுற மாதிரி இவங்களுக்கு ஜன்னல் இருந்து பார்க்கும்போது தெரியுது. உடனே அந்த அக்கா கறி ரொம்ப கோவப்பட்டு கீழே போயிட்டு அவங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டு அந்த பையனை பிடிச்சி அடி அடி நடிக்கிறா. நிறைய தரக்குறவான வார்த்தைகள் பேசுறா. இந்த மாதிரி நீங்க எல்லாம் பிச்சை எடுத்து வாழ்றவங்க, நாங்க சாப்பிட்ற வச்சு தான் நீங்க சாப்பிடுறீங்க அப்படி இப்படி நிறைய வார்த்தையை விடுறா. உடனே வந்துட்டு நீ என் தங்கச்சிக்கிட்ட இந்த மாதிரி தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண அப்படி எல்லாம் சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டுறா. அந்த பொண்ணு கிட்ட இவ நீ இந்த மாதிரி சின்ன பொண்ணு உன்னை வந்துட்டு இப்படித்தான் பேசி பேசி ஏமாத்துவாங்க அப்படின்னு சொல்றா. இந்த பொண்ணு ஏதோ சொல்ல வரா, ஆனா அவங்க அக்கா அதெல்லாம் கேட்கறது கூட ரெடியா இல்ல. நைட்டு நிறைய பேர் வராங்க, பார்ட்டி பயங்கர கிராண்டா நடக்குது. அப்ப அந்த தங்கச்சி இருக்கா இல்லையா, அவ வந்துட்டு கொஞ்சம் விஸ்கி எல்லாம் சாப்பிட்றா. போதையில என்ன பண்றதுன்னு தெரியாம மாடிக்கு இவ போய்கிட்டு இருக்கா. மாடியில இருந்து எல்லாத்தையும் பார்த்து உங்க எல்லாத்தையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க எல்லாம் எனக்கு இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்கன்னு மனசுல இருக்கிறதெல்லாம் அந்த பொண்ணு சொல்லுது. சொல்லிட்டு இருக்கும்போது ஏற்கனவே போதையில இருந்தனால அந்த பொண்ணுக்கு ஸ்டெடியா நிக்க முடியாம மாடியில இருந்து கீழே விழுந்துடுறா. நேரா அந்த கேக்கு மேலதான் வந்து விழுவா. ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சோம் இல்லையா அந்த கேக்கு. அடுத்து கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க அக்கா கிட்ட போலீஸ் விசாரிக்கிறாங்க. அவங்க அக்கா வந்து எங்க வீட்டுல வேலை பார்க்குற அந்த பையன் மேலதான் எனக்கு சந்தேகம், என் தங்கச்சியை வந்து அவன் ஹராஸ் பண்ணதை நான் பார்த்தேன், அவன் தான் ஏதோ பண்ணிருக்கணும், கண்டிப்பா அவன் என் தங்கச்சியை ஏதோ பண்ணி தான் கொலை பண்ணிருக்கான், நீங்க இதை விசாரிங்கன்னு சொல்றாங்க. எந்த போலீஸும் நீ சொல்றதுக்காக எல்லாம் நாங்க விசாரிக்க முடியாது, நாங்க FIR போட்டிருக்கோம், நாங்க எங்களுடைய கேஸை நாங்க பாத்துக்கிறோம், உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு.